Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 4 கான introduction தான் பார்க்க போறோம். நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சில டர்ம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போலாம். Concurrent and similarity. சர்வசமம் and வடிவொத்தவை. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம என்னங்கறத பார்த்துடலாம். Concurrent அப்படினா என்னன்னா ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளாவே பார்ப்போமே. எக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ரெண்டு வெரைட்டி இருக்குமா? ஒன்னு பிராய்லர் எக், இன்னொன்னு நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரெண்டு எக் இருக்குது. ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டுமே வந்து எக்கு இல்லையா? கேட்டகரின்னு பார்த்தா ரெண்டுமே எக்கு தான். ஆனால் ரெண்டு எக்லேயுமே வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையாம்மா? இப்போ ஒரு பிராய்லர் எக்கில் வந்து ஒயிட் கலரில் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதுவே நாட்டுக்கோழி முட்டையில் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும் இல்லையாம்மா? அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ சர்வசமம் அதனா கான்கரண்ட் இல்லையா? கான்கரண்ட் இல்லைன்னா சர்வசமம். ரெண்டு பிராய்லர் கோழியை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது வந்து நம்ம கான்கரண்ட். சர்வசமம் ரெண்டுமே ஒரே ஷேப்பு ஒரே கலரு இல்லையா? அந்த மாதிரி. இதுலேயே நெக்ஸ்ட்டு ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை, ரெண்டுமே நாட்டுக்கோழி முட்டை கம்பேர் பண்ணாலும் அது என்னமா கான்கரண்ட் இல்லைனா சர்வசமம். ஏன்னா ரெண்டு ஒன்று போல் இருக்குது, ஒரே கலர். ஓகே, அதுவே ஒரு சைடு வந்து நாட்டுக்கோழி முட்டை இல்லையா? இன்னொரு சைடு வந்து பிராய்லர் எக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டுமே வந்து எக்கு கேட்டகரி, அதில் டவுட் இல்லை. ஸோ ஒரே ஷேப்பு தான் இல்லையா? எக்குங்கிற ஷேப்பில் தான் இருக்கும். பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ சைஸ் வந்து சின்னதாக இருக்குது இல்லையாமா? அதாவது பிராய்லர் எக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நாட்டுக்கோழி முட்டைங்கிறது கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைஸில் வேறுபட்டுச்சுன்னா அது என்னென்னா சிமிலாரிட்டி, சிமிலர், வடிவொத்தவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சரியாம்மா? அதாவது ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ, ஆர்டினரி ஃபோட்டோ. ஆர்டினரினா எப்படி எடுப்போம்? நம்ம வந்து பாஸ்போர்ட்டுக்குலாம் எடுப்போம் இல்லையா? அந்த சைஸ் ஃபோட்டோன்னு எடுத்துக்கலாம். ஸ்டாம்ப் சைஸ்னால் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையாம்மா? இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாம்ப் சைஸ். ரெண்டுமே ஸ்டாம்ப் சைஸ்னால் ரெண்டுமே வந்து ஃபோட்டோங்கிற கேட்டகரியில் போகுது. ஸோ சேம் குரூப் தான். ஸோ அதில் வந்து நம்ம மாற்றம் இல்லை. ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது, ஒரே உருவம் தான், ஏதோ ஒன்று ஒரே உருவம் தான். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னமா கான்கரண்ட், அதாவது சர்வசமம். நெக்ஸ்ட்டு ஒரு சைடு வந்து இந்த சைடு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த சைடு வந்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்டாம்ப் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையாம்மா? ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரெண்டுமே வந்து ஸ்ட்ரக்சர், அதாவது அளவில் வந்து வேறுபாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அளவில் வந்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா சிமிலாரிட்டி, சிமிலர், அதாவது படி ஒத்தவை, அந்த படி நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு போகலாம். நோட்டு புக்கு சொல்லலாம், இல்லைனா நம்ம போடக்கூடிய செப்பல்ஸ் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இனி நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு கான்கரண்ட்னா என்னது, சிமிலர்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்கரண்ட் ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சிலபஸ் எல்லாமே ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கான்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ், சர்வசம முக்கோணங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், வடிவத்த முக்கோணங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஏபிசி ஓகேம்மா? இப்போ பாருங்கள், ஏபிசிங்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு எப்பயுமே வந்து நம்ம ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணுவோம். ஓகேம்மா? நெக்ஸ்ட்டு பிக்யூஆருங்கிறது இன்னொரு ட்ரையாங்கிள். அப்போ நான் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன் இல்லையாம்மா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு ட்ரையாங்கிளை நான் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். ஓகேவா? அப்படியே நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிக்யூஆர், அதாவது பிங்க் கலர் ட்ரையாங்கிளுக்கு பின்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா? இப்படி நமக்கு பார்க்கும்போது பேக் சைடில் உள்ள ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு தெரியலை. ஓகேம்மா? அப்படின்னா அதுக்கு பேர் என்னம்மா? கான்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது சர்வசம முக்கோணங்கள். ஓகேவா? இப்போ நான் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆரஞ்சை நான் வந்து ஃப்ரண்டில் வைக்கிறேன். அதாவது ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிளை பிக்யூஆருக்கு முன்னாடி மேலே வைக்கிறேன். சரியாம்மா? இப்படி மேலே வைக்கும்போது உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது ஏபிசி ட்ரையாங்கிள் மட்டும்தான் தெரியும், தவிர பேக் சைடில் இருக்கக்கூடிய பிங்க் கலர் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியலை. இதுதான் பேக் சைடு, பிங்க் கலர் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியலை. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கான்கரண்ட். ஓகேவா? அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சேம் ஷேப். இது ரெண்டுமே வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து சேம் ஷேப்புன்னு நமக்கு பார்த்த உடனே தெரியுது இல்லையா? நெக்ஸ்ட்டு சேம் சைஸ். இப்போ சைஸுங்கிறது எதை நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இப்போது பேக் சைடில் பிங்க் கலர் ஓகேம்மா? அதாவது பிக்யூவும் ஏபியும் வந்து நமக்கு ஒரே அளவாக இருக்கும். இது 5 சென்டிமீட்டர்னா ஏபியும் 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி மேலே உள்ள ரெண்டு ஓகேம்மா? மேலே உள்ளதுனா நடக்கலாம் பிஆரும் ஏசியும் வந்து நமக்கு சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்க்கலாம், அடி. ஓகேவா? பிசியும் கியூஆரும் நமக்கு ஒரே அளவாக இருக்கும். அதான் வந்து சேம் சைஸ்.
நெக்ஸ்ட் தேர்ட் என்ன பாயிண்ட்மா, சேம் ஆங்கிள், அதாவது ஒரே கோணங்கள், மூணுமே ஒரே கோணம். நமக்கு தெரியும் முக்கோணத்தின் கூட்டுத்தொகை வந்து 180 டிகிரி நமக்கு தெரியும் இல்லையா? அப்படின்னா 3 ஆங்கிளையும் கூட்டும்போது 180 டிகிரி. ஸோ இதில் வந்து ஏ என்ன டிகிரியோ அதே டிகிரி தான் நமக்கு பீன்னு இல்லை, நம்ம மாற்றி போட்டாலும் சரி தான், அதாவது ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து சேம் ஆங்கிளாக இருக்கும். ஓகேம்மா, இதான் வந்து என்னது கான்க்ரண்ட் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது சர்வசம முக்கோணங்கள். ஓகே, புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேம்மா, இப்போ இது இப்படி இருக்கட்டு, இது இப்படி இருக்கு. ஓகேம்மா, இது ரெண்டும் நமக்கு சர்வசம முக்கோணங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து PQR, இது ABC. ஓகேவா, இதில் நமக்கு டவுட் இல்லை. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். ஏன்னா சில ப்ராப்ளத்தில் நம்ம வந்து சில இமேஜினேஷன் வழியாக நம்ம வந்து சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னன்னு பாருங்கள். இப்போ இதே ட்ரையாங்கிள் தான், இது நமக்கு நல்லா தெரியும், இது ரெண்டுமே வந்து கான்கரண்ட் சர்வசம முக்கோணம். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இதை நான் நான் வந்து டேர்ன் பண்ணுறேன். ஓகேம்மா, இப்படி தான் இருக்குது. இது ஒரு ட்ரையாங்கிள், இப்படி நமக்கு ஒரு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. PQRங்கிற ஒரு ட்ரையாங்கிள், ABCங்கிற ஒரு ட்ரையாங்கிள். நம்ம என்ன சொன்னோம், ரெண்டே ஜாயின் பண்ணும்போது அது வந்து ஒன்று போல இருந்துச்சுன்னா அதை வந்து சர்வசம முக்கோணம் கான்க்ரண்ட் ட்ரையாங்கிள் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ அப்படியே பாருங்கள், இப்போ அப்படி ஜாயின் பண்ணுறேன். ஓகேம்மா, அப்படியே ஜாயின் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள். நான் அப்படியே ஜாயின் பண்ணுறேன், எதுவுமே பண்ணலை, இப்படி கிடைக்குது. அப்போது இதை வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணுவது நமக்கு ஒன்று போல இல்லையே, அதாவது பேக் சைடில் இருக்கக்கூடிய பிங்க் கலர் நமக்கு தெரியுது. அப்போ இது சர்வசம முக்கோணம் கிடையாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இதே ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம என்னது சர்வசம முக்கோணம் நம்ம சொன்னோம். கொஞ்சம் நான் அதாவது டேர்ன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஜாயின் பண்ணும்போது இப்படி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் இதை எடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிளை திருப்பியும் போடலாம், இந்த மாதிரி திருப்பலாம், அந்த சைடும் திருப்பலாம், மேலேயும் திருப்பலாம், கீழேயும் திருப்பலாம். ஓகேவா, எப்படினாலும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஓகேவா, எப்படினாலும் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா, எப்படினாலும் ரொட்டேட் பண்ணி நமக்கு தகுந்தவாறு மாற்றலாம். சரியாம்மா? அப்போ எப்படி மாற்றணும், நான் இப்படி கொடுத்த ட்ரையாங்கிள்ஸ், ஓகேவா, இப்படி இருந்த ட்ரையாங்கிள்ஸ் நான் எப்படி மாற்றுறேன், இப்படி இருந்தோம், இப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணோம். அப்போ இப்படி இந்த ட்ரையாங்கிளை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே மாற்றுறேன். ஓகேவா, அப்படியே மாற்றிட்டு இப்போ பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கம்மா, ஜாயின் பண்ணும்போது நமக்கு அப்படியே வந்து வந்துச்சா, ஆரஞ்சு கலர் மட்டும் தான் தெரியுது, பேக் சைடில் உள்ள கூட பிங்க் கலர் தெரியலை. அப்போது இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ட்ரையாங்கிளை ஒரு ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் மாற்றியும் வடிவமைக்க தெரியணும். மாற்றி மீன்ஸ் நம்மளால் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதை டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணலாம். ஓகேம்மா, அதுதான் இதில் வந்து நம்ம தெரியக்கூடியது. புரியுதாம்மா? ஓகே, இப்போ நமக்கு இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இது. ஓகே, எப்படி இருக்கட்டு. நெக்ஸ்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் பார்க்கலாம், அதாவது வடிவொத்த முக்கோணங்கள். அதில் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் நான் எடுத்திருக்கேம்மா. ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் கூடால ஓகேவா, பிக்யூஆர் க்ரீன் கலர் ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து ஏபிசிங்கிற பிங்க் கலர் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மெர்ஜ் பண்ணுறோம். ஓகேவா, மெர்ஜ் பண்ணும்போது எப்படிமா கிடைக்குது பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுது. இப்படி மெர்ஜ் பண்ணும்போது க்ரீன் கலருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிங்க் கலர் கிளியராக விசிபிள் ஆகுது இல்லையா? அப்படி இருக்கப்போ என்ன அர்த்தம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் சேம் ஷேப். கரெக்டாக சேம் ஷேப்புங்கிறது என்ன சொன்னோம், ரெண்டுமே ஒரே கேட்டகரி. இதுவும் ட்ரையாங்கிள், அதுவும் ட்ரையாங்கிள், அதாவது சேம் ஷேப்புன்னு நம்ம சொல்கிறது. இப்போ இது ட்ரையாங்கிள், இது ரவுண்ட் அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. ட்ரையாங்கிள் ஃபேமிலி மட்டும் தான் எடுக்கணும். ஓகேமா, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, சேம் ஷேப், அதாவது ஒரே வடிவம். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் சைஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பாருங்களேன், இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். இப்போ ஜாயின் பண்ணும்போது பிக்யூ இதானே ஒரு பக்கம், சைஸ்னால் பக்கம். சரியாம்மா? அதாவது பிக்யூங்கிறது ஒரு பக்கம், க்ரீன் கலரில் கூட ஒரு பக்கம், ஏபிங்கிறது ஒரு பக்கம். அப்போ பிக்யூ அண்ட் ஏபி வந்து சரியாக ஈக்குவலாக இருக்காது. ஓகேம்மா, அதான் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ். ஓகேவா, ஏபியும் பிக்யூவும் சேமாக இருக்காது. நெக்ஸ்ட் மேலோட பக்கத்தை கம்பேர் பண்ணலாம். மேலோட பக்கம் பாருங்கம்மா, அதாவது பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஏசிங்கிறது ஒரு பக்கம், பிஆருங்கிறது வந்து அனதர் ஒன் பக்கம், க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரையாங்கிளோட பக்கம். இந்த ரெண்டும் சேம் கிடையாது, ஒரே அளவு கிடையாது. அதேமாதிரி பாட்டம் கீழே பார்க்கலாம். கியூஆருங்கிறது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பாட்டம், கீழே உள்ள பக்கம். அதுவும் பிசிங்கிறது பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பாட்டம். ரெண்டுமே வந்து பக்கம் சேமாக இருக்காது. சேமாக என்ன அர்த்தமா, இது 2 சென்டிமீட்டர்னா இது ஒரு 3 சென்டிமீட்டர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் சைஸ். பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ ஆங்கிள் வந்து சேமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக கூட வரலாம், பட் சேமாக இருக்கும். ஓகேவா, ஆங்கிள்ஸ் ஆர் சேம், ஒரே கோணம். இப்போ புரியுதாம்மா? இதையும் அதே கேரக்டர் தான். இப்போ பாருங்கள், இதுலேயும் நமக்கு இது வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுலேயும் வந்து இந்த மாதிரி சிமிலரோ கான்க்ரண்ட்னாலும் சரி தான்,
அதாவது நமக்கு ப்ராப்ளத்துக்கு நமக்கு தேவையான மாதிரி நம்ம அந்த ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணலாம். ஓகேவா? இப்படி தான் வேணும், இந்த பக்கம் கீழே இருக்கணும், இல்லை இந்த பக்கம் இப்படி இருக்கணும், இல்லை இந்த பக்கம் இப்படி இருக்கணும், நமக்கு தகுந்தவாறு மாற்றிக்கிடலாம். சரியாம்மா? இல்லை சம்டைம்ஸ் இப்படி கூட ரொட்டேட் பண்ணலாம். இப்படி ரொட்டேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரும். ஸோ எப்படினாலும் நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு தகுந்தவாறு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். அது அளவை மாற்றக்கூடாது, அதோட டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேம்மா? இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு ரெண்டு முக்கோணம் இருக்கு இல்லையா, அதாவது ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி அண்ட் பிக்யூஆர். அப்படி எப்படி எழுதலாம் பாருங்க, இப்படி போட்டால் முக்கோணம். சரியாம்மா? முக்கோணம் ஏபிசி. ஓகேவா? எப்படி போடணும் பாருங்க. ஓகேம்மா? இப்படி, அதாவது ஒரு வளைவு மாதிரி போட்டுட்டு ரெண்டு கோடு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கான்கரண்ட் ட்ரையாங்கிள், அதாவது சர்வசம முக்கோணம். சரியாம்மா? இந்த மாதிரி போடணும். ஏபிசி ட்ரையாங்கிள். ரெண்டாவது ட்ரையாங்கிள் என்னம்மா? பிக்யூஆர். பிக்யூஆர். அதே மாதிரி நம்ம சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு சிம்பிள் எப்படி இருக்கும் பாருங்க, முக்கோணம் ஏபிசி. இது முக்கோணம் ஏபிசி அண்ட் பிக்யூஆர். இப்படி போடணும். சரியா? இப்படி ஒரு வளைவு மாதிரி போடணும். வளைவு முக்கோணம் பிக்யூஆர். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது அதோட கோணங்கள். சரியாம்மா? ஆங்கிள். அதோட கோணங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு தகுந்தவாறு அதோட ட்ரையாங்கிளை எப்படினாலும் மாற்றலாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையாம்மா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த ஷேப்பில் இருக்கட்டு, இது வந்து ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள், இது பிக்யூஆர் ட்ரையாங்கிள். சரியாம்மா? எப்படி எழுதலாம் பாருங்க. ஆங்கிள் ஏ, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளை நான் எழுதுறேன். அப்போ ஆங்கிள் ஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்க, இதே ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த டைரக்ஷன். ஒருவேளை நீங்கள் இப்படி மாற்றிட்டீங்கன்னா மாறி மாறி எழுதணும். சரியாம்மா? நான் அதே மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு பாருங்க, ஏ ஈக்குவல் டு பி, அதாவது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு கியூ. அப்போ ஆங்கிள் இந்த மாதிரி டேஷ் போட்டால் என்ன அர்த்தமா? கோணங்கள்னு அர்த்தம். கோணம். ஆங்கிள் பி ஈக்குவல் டு கியூ, ஆங்கிள் கியூ. கம்மா தேர்ட் வந்து ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். அப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். ஓகேம்மா? இது வந்து அதாவது கோணங்கள் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஒரே கோணங்கள். அதுதான். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். இதுவும் பாருங்க, நமக்கு தகுந்தவாறு எப்படினாலும் மாற்றலாம். ஏக்கு நேரே தான் பி இருக்கணும் அப்படின்னு கிடையாது, எப்படினாலும் மாற்றிக்கலாம். நான் இதே மாதிரி ஷேப்பில் வச்சுருக்கேன். சரியாம்மா? இப்போ பாருங்க, இங்கேயும் அதே தான். கோணங்கள் ஒரே கோணம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? தேர்ட் பாயிண்ட் வந்து சேம் ஆங்கிள், ஒரே கோணம். அப்படின்னு எப்படி இருக்கும் பாருங்க, ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி, கம்மா ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. இப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ, கம்மா ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். கரெக்டாம்மா? அதாவது மூணு ஆங்கிளும் வந்து சேமாக இருக்குங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து பக்கங்கள். சரியாம்மா? சைட்ஸ், அதாவது பக்கங்கள் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஏபிங்கிற பக்கம் ஏபி ஈக்குவல் டு எதுக்குமா ஈக்குவலாக இருக்குது? பிக்யூ. சரியா? பிக்யூ ஆர்டர் எழுதிக்கோங்கம்மா. இப்போ முக்கோணம் வேணால் இதில் எழுதியிருக்கிறேன். ஏபிசி கம்மா முக்கோணம் பிக்யூஆர். இப்படி கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். முக்கோணம் ஃபஸ்ட்டு ரெண்டையும் நான் எடுக்கிறேன். ஏபி இங்கே உள்ள இந்த செகண்ட் முக்கோணத்தில் உள்ள ரெண்டையும் நான் இதை வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். சரியாம்மா? ஏபி ஈக்குவல் டு பிக்யூ. நெக்ஸ்ட்டு எந்த பாயிண்ட்டுமா? பிசி. அது அடுத்து எடுக்கக்கூடியது 2, 3 எடுக்கிறேன். இங்கே வந்து 2, 3. இங்கே 2, 3 எடுக்கும்போது இங்கே நம்ம 2, 3 தான் எடுக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அப்போ கம்மா இதில் எழுதுகிறேன் பிசி இல்லையா? அப்போ பிசி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கியூஆர். இந்த ரெண்டும் அப்போ கியூஆர். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன எடுக்கிறேன்? சிஏன்னு எடுக்கலாம், ஏசினாலும் எடுக்கலாம். அது வந்து நமக்கு டைரக்ஷனில் நம்ம போட மாட்டோம் இல்லையா? ஸோ நான் ஏசின்னு எடுக்கிறேன். அப்போது ஏசி ஈக்குவல் டு சிஏனாலும் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏசி எடுக்கிறதுனால இங்கே வந்து பிஆர். கரெக்டாம்மா? பிஆர். அதாவது அதோடைய பக்கங்கள் பாருங்க, சேம் ஷேப் சேம் சைஸ் இல்லையா? அதாவது சைட்ஸ்னா அளவு, அதோட பக்கங்கள் வந்து அளவு சேமாக இருக்கும். இங்கே பார்க்கலாம். இப்போ இது ரெண்டே கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இதுலேயே முக்கோணம் எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசி கம்மா முக்கோணம் பிக்யூஆர். அப்போ இந்த இடத்துல ஏபி, ஓகேவா? நல்லா கவனிக்கணும். ஏபி பிக்யூ ரெண்டும் சேமாக இருக்குமா? இருக்காது. நம்ம எழுதியிருக்கோம் டிஃப்ரெண்ட் சைஸ் இல்லையா? அப்போது ஏபி நாட் ஈக்குவல் டு பிக்யூ. சரியாம்மா? ஏபி நாட் ஈக்குவல் டு பிக்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் எடுக்கலாம். செகண்டு பிசி இல்லையாம்மா? பிசி நாட் பாருங்க, பிசிங்கிறது வந்து பாட்டம். ஓகேவா? இந்த டைரக்ஷன், இந்த அளவு. பிசிங்கிறது இந்த இதுவும் கியூஆரும் சேமாக இருக்குமா? இல்லை. அப்போது பிசி நாட் ஈக்குவல் டு செகண்ட் எழுதணும் கியூஆர். கரெக்டாமா? தேர்டு வந்து ஏசி, அதாவது இப்படி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டும் இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டும், ஓகேவா? செகண்ட் ரெண்டும் அடுத்து ஏசி மூணாவது. இப்போ ஏசி நாட் ஈக்குவல் டு பிஆர். கரெக்டாமா? பிஆர். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே அதுதாம்மா, பக்கங்கள் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணுறது என்னென்னா,
ப்ரொபோஷனல். ஓகேம்மா, விகித சமம். ரெண்டு சைடில் நம்ம கம்பேர் பண்ணலாம். பாருங்கள், விகித சமம்னா வேறு ஒன்றும் இல்லாமா x பை அதாவது p பை q ஃபார்மெட், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்மெட்டில் எழுதுவோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரொபோஷனல் விகித சமம். எப்படி எழுதலாம் பாருங்கள், இந்த பக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஏபி. ஓகேம்மா, ஏபி டிவைடட் பை அதாவது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் உள்ள ஒரு பக்கம் டிவைடட் பை ரெண்டாவது ட்ரையாங்கிளில் உள்ள ஒரு பக்கம் PQ. கரெக்டாமா? ஈக்குவல் டு அதாவது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் உள்ள ஒரு பக்கம் BC டிவைடட் பை QR. ஓகேம்மா, QR ஈக்குவல் டு AC டிவைடட் பை PR. AC டிவைடட் பை PR. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் உள்ள ஒரு பக்கமும் செகண்ட் ட்ரையாங்கிளில் உள்ள ஒரு பக்கமும் ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். நமக்கு தான் ஈக்குவல்னு தெரியும் இல்லையாமா? அப்போது ஈக்குவல் மேலேயும் 5 கீழேயும் 5னா ரெண்டே கட் பண்ண என்னமா வரும், நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம காமனாக 1ன்னு எழுதலாம். புரியுதாம்மா? அதாவது காமனாக இருந்துச்சுன்னா ரெண்டு கட்டாயி நமக்கு 1 தான் கிடைக்கும். அது என்ன நம்பராக இருந்தாலும் சரி தான். இப்போ இதில் மேலே வந்து 100 கீழே 100னாலும் கட் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான் இல்லையா? இங்கே 3, இங்கே 3னாலும் நமக்கு 1 கிடைக்கும். இங்கே 4, இங்கே 4னாலும் 1 கிடைக்கும். ஸோ காமனாக எல்லாத்தையும் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கான்க்ரெண்ட் ட்ரையாங்கிள். இங்கே பார்க்கலாம், நமக்கு தெரியும் AB நாட் ஈக்குவல் டு PQ. அதாவது ஒரு சைடும் ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடும் இன்னொரு ட்ரையாங்கிளோட இன்னொரு சைடும் வந்து ஈக்குவல் கிடையாதுன்னு நம்ம பார்த்தாச்சு. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், AB டிவைடட் பை PQ, அதாவது ஃபஸ்ட்டு பக்கம் டிவைட் பை PQ நாட் ஈக்குவல் டு BC டிவைடட் பை QR. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்க்கலாமா, நாட் ஈக்குவல் டு AC டிவைடட் பை PR. ஓகேவா? PR இது எப்படி இருக்கும் பாருங்கம்மா, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 1 அதாவது கிரேட்டர் தென். ஓகேம்மா, கிரேட்டர் தென் 1 ஆர் லெஸ் தென் 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் பாருங்கம்மா, இப்போ ஏபிசிங்கிறது 5ன்னு வச்சுக்கிடுவோமே, கீழே வந்து PQங்கிறது 10ன்னு இருக்கும். அப்போ 5/10 நம்ம 1/2. ஸோ 1/2 ஆகும். அதுவே நம்ம திருப்பி போட்டாச்சுன்னா மேலே வந்து 10, கீழே வந்து 5னா கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 2 கிடைக்கும். ஸோ 1ம் கிடைக்கலாம், 2 அதாவது மோர் தென் 1. 1லே நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து 1 விட கம்மியாக இருக்கும், இல்லைனா 1 விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ காமனாக ஜென்ரலாக எழுதுறோம். சரியாம்மா? பார்த்துக்கோங்க, இதான் சிம்பிளாக உள்ளது. இது ஒன்றும் கஷ்டம் கிடையாதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம எப்படினாலும் ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். புரியுதாம்மா?